வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்களில் முக்கியமாக என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூதாதையை நினைச்சு ஒரு படையல் போடுறது, ஒரு மூதாதையை நினைச்சு ஒரு குலதெய்வத்தை நினைச்சும் ஒரு பிரார்த்தனை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றபடி ஆகஸ்ட் 22 விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கடல்லலாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கரைக்கிறது, இந்த களிமண் கரைக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை. அதனால் முக்கியமாக வீட்டில் இருக்கிற விநாயகரே பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது குயவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படும். இருந்தாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பொம்மை வாங்கி பண்ணலாம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலங்கிறனால பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பெரிய பெரிய விநாயகரை வைப்பது தப்பு. ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி வீட்டில் சின்னதாக விநாயகர் இது பண்ணுங்கள். எல்லோருக்குமே ஒரு பிரசாதங்கள் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். மற்றபடி ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் முருகரை பிரார்த்தனை செய்ய உகந்த நாள். அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து முருகரை போய் தரிசனம் பண்ணி அன்னைக்கு ஒரு சஷ்டி விரதம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் இருந்து கூட இந்த விரதத்தை பண்ணலாம். மற்றபடி ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா அஷ்டமி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரை ராகு காலம் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த டைமில் காலபைரவரை மனதார வணங்கும் போது பார்த்தீங்கன்னா பகைவர்களை தகத்தெறியும் ஒரு தன்மை காலபைரவருக்கு உண்டு. அதனால் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. மற்றபடி ஆகஸ்ட் 29 ஏகாதேசி உங்களோட உடல் மனம் மற்றும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு இறைவனை நினைச்சுக்கிட்டு ஒரு பசியோடு ஒரு விரதம் இருக்கும்போது அதோடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா கெட்ட இதெல்லாம் விலகி மனமும் சுத்தமாகி அற்புதமான பலன்களை கொடுப்பது. ஸோ கண்டிப்பாக எல்லோருமே இது பண்ணணும். மற்றபடி ஆகஸ்ட் 30 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் ஒரு அந்த 4:30 6 மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 1 அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. கோயில்கள் இல்லாதவர்கள் வீட்டிலே விளக்கேற்றி வச்சுட்டு மனதார அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி செப்டம்பர் 5 அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. கடன் பிரச்சனை உள்ளவர்கள், வழக்குகள் உள்ளவர்கள்லாம் கண்டிப்பாக அன்னைக்கு விநாயகரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் கோயில் எல்லாத்தையும் திறந்துருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு அருகம்புல் போட்டு விநாயகரை வணங்குவது, இல்லைன்னா யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தானம் பண்ணிவிட்டு அதுக்கு விநாயகரை வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களது வழக்குகள் இருந்தும் கடன்கள் இருந்தும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க முருகரை நினைச்சு அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகரை வழிபடுவதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 10 அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 அன்னைக்கு ஏகாதேசி நான் சொன்ன மாதிரி உடலும் உள்ளமும் ஒரு சிறப்பான ஒரு விரதம் நல்லது. அன்னைக்கு பெருமாளை நினைச்சுக்கிட்டு விரதம் இருப்பதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 15 பிரதோஷம்ங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பிரதோஷ காலகட்டத்தில் வீட்டிலேயே விளக்கேற்றி கோயில் திறந்தனா கோயிலுக்கு போக முடியாதவர்கள் ஒரு வீட்டிலேயே விளக்கு வச்சு 4:30 6 மணி ஓம் நமச்சிவாயன்னு பிரார்த்தனை சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதத்துடைய சிறப்பான நாட்களுக்கான பலன்கள். அடுத்து நம்ம ராசி பலனை பார்ப்போம். ஆவணி மாத பலன்கள் மீன ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மீன ராசி உங்களது ராசி அதிபதி வக்கரமாக 10 போகும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். கேது அடுத்த மாதம் மாறிடுறாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த இருந்த சின்ன சின்ன இடைஞ்சல்களும் மாறி எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2இல் உள்ள செவ்வாய் குரு பார்வையோடு இருக்கனால நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய பணம் வருவதற்கான விஷயங்கள்லாம் இருக்குது. பெரிய முயற்சிகள் எடுங்க, பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்ப்பது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். வீடு விற்காமல் இருக்கவங்களுக்கு வீடு விற்று வீடுனால் நல்ல லாபங்கள். பிளாக்கேஜ் ஆகிருக்குங்க ரொம்ப நாளாக வீடு எனக்கு வாடகை தரவங்க தராமல் இருக்காங்கன்றவங்களாம் வாடகையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு சிறப்பான பலன்கள் அட்டகாசமாக இருக்குது. பெரிய முயற்சிகள் எடுங்க. குடும்பத்தில் நல்ல பண வரவுக்கான வாய்ப்புகள். ரொம்ப நாளாக தேங்கி இருந்த சொத்துக்கள் வழக்குகள்லாம் நீங்கி அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 3ஆம் அதிபதி 4 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சொத்துனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம்
வந்து விற்காத சொத்து வந்து விற்பதற்கான வாய்ப்புகள், ரொம்ப நாளாக வந்து லேவாதேவி கணக்குகளெல்லாம் முடிக்காமல் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள்லாம் வந்து அவுட் ஆஃப் தி கோர்ட்டில் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது பேசி தீர்த்துக்குங்க. அது வந்து உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. மற்றபடி 1ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே சுக்கிரன் வந்து 5ல் போயிட்டாருங்க. ஸோ 5ல் போகும்போது நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. 8ஆம் அதிபதியாகவும் அவர் இருக்கிறனால வந்து கொஞ்சம் குதூகலம் சந்தோஷமும் எல்லாமே இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த குதூகலம் சந்தோஷம் வந்து ஒரு அஷ்டமாதிபதியாகவும் அது வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நீங்கள் வந்து மீனராசி பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்களே வந்து போகிற இடத்துல வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து நமது பாதுகாப்பை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சூரியன் வந்து ஆட்சி பலவத்தோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேலதிகாரியோட சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேலதிகாரிகள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதெல்லாம் அற்புதமாக இருக்குது. நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க இந்த டைமில். ஏன்னா வந்து சூரியன் ஆட்சியில் இருக்குது. மற்றபடி வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி வரை வந்து சூரியனோடு இருக்கும்போது அவர் 4ஆம் அதிபதியோடு இருக்கனால வந்து இந்த அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்டெல்லாம் போடும்போது, ஏன்னா புதன் வந்து பாதகாதிபதியாக வரனால அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி அதுக்கப்புறம் 2ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு வந்து புதன் வந்துறதுனால வந்து மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். சின்ன இடர்பாடுகளும் காரணம் அது பாதகஸ்தானமாக இருக்கனாலும் சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் நல்ல சந்தோஷங்களும் எல்லாம் இருக்கும். அதில் வந்து எந்தவித பிரச்சனையும் வராது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன இடையூறுகள் வந்து வீட்டில் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குன்னா நீங்களும் 2ஆம் தேதிக்கு மேலே அது இன்னும் சூப்பராக அற்புதமாக இருக்கும். அதனால் வந்து பணம் சம்பந்தமான விஷயங்களும் தொழில் சம்பந்தமான விஷயங்களும் நல்ல மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தந்தையால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதனால் நல்ல பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 10ல் உள்ள குரு கேது வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து இப்போ போகிற அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான கண்டிஷன் வந்துச்சுங்க. அதனால் வந்து அதோடைய இயக்கம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும். இருந்தாலும் குருவும் வக்கரமாக இருக்கனால வந்து ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்குது. அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணம் பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா பெரிய முயற்சிகள் எடுங்க, நல்ல அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது வந்து குரு சுக்கிரனுடைய பார்வை இருந்தாலே நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால வந்து நல்ல லாபங்கள் இருக்கும். இந்த அடுத்த மாதத்தில் வந்து தொழிலில் இருந்த இடர்பாடுகள்லாம் நீங்கி நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்குது. ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. லாபத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்தாலும் 1ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்கள் எதிர்பார்க்க நல்ல லாபங்கள் தொழில் சார்ந்த விஷயம் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் இந்த மாதமே பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தியை மனமாற வந்து காலையிலேருந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து ஓம் தட்சிணாமூர்த்தி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாய்பாபா இல்லை ஒரு சித்தர்கள் யார் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அது அவங்களையும் வழிபாட்டில் சேர்த்துக்கலாம். யாராவது ஒருவரை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. ஒரு 40 நாட்களில் வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.